அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலே அரிசிக்கு மேலே உட்காந்துருக்கான் அவனுடைய சிம்மாசனத்தில். நம்ம இன்னைக்கு ஜெட்டு ராக்கெட்டுன்னு எதை பயன்படுத்தினாலும் முதல் வானத்தையே கடக்க முடியாது. 7வது வானத்துக்கு மேலே அல்லாஹ் இருக்கான். ஆனால் தஹஜ்ஜத் நேரம் இருக்குல்ல, ஃபஜருக்கு முன்னாடி நைட்டு 1:30 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த கேப்பில் அல்லாஹ் 7வது வானத்திலேருந்து முதல் வானம் வரைக்கும் வருகிறான். அவனுடைய அருள் வருகிறது. முதல் வானத்தில் இங்கே நின்று, யாராவது என்கிட்ட துவா செய்கிறீங்களா, உங்கள் துவாவை நான் ஏற்றுக்கிறேன், உடனே அதுக்கு பதில் சொல்கிறேன், உடனே அதை கபூலாக்குறேன் அப்படின்றான். யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்குறீங்களா, நான் உடனே கொடுக்குறேன். யாராவது என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் உடனே அவங்கள மன்னிக்கிறேன். இப்படி அல்லாஹ் சொல்கிறான். இது எப்போ? டெய்லியும் ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் நேரம் ஃபஜருக்கு முன்னாடி அல்லாஹ் முதல் வானம் வரைக்கும் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம தூங்கிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, உடனே எந்திரிச்சிருவோம், கேட்டை தட்டுறாங்க, ஐயோ நம்மளை கூப்பிடுறாங்களே போயிடுவோம், ஃபோன் அடிக்குது, டக்குன்னு அட்டன் பண்ணி பேசுவோம். ஆனால் அல்லாஹ் தினமும் தஹஜ்ஜத் நேரம் முதல் வானம் வரைக்கும் யாராவது கேட்குறீங்களா, நான் தரேன், யாராவது உங்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் மன்னிக்கிறேன்றான். கண்டுக்கிறதே இல்லை. ஒன்றே தூங்கிட்டு இருப்போம், எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புனாலும் முழிச்சு உட்காந்துருப்பேன் ஒளி. அப்போ பாவ மன்னிப்பு கேட்க மாட்டோம், தஹஜ்ஜத் தொழுவ மாட்டோம், ஃபஜர் தொழுவ மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அப்போ இன்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ரமலான் மாதத்தில் மாறாதவர் வேறு எந்த மாதத்திலும் அவரால் மாற முடியாது. ஏன்னா ஷைத்தான் விலங்கு போட்டு இருக்கு, நான் நீ கேட்கறதுக்கெல்லாம் மன்னிக்கிறேன், நீ அதிக நன்மை தரேன் அப்படின்னு சொல்கிற நேரத்திலேயே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. மற்ற நேரங்களில் ஷைத்தானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் ரமலான் மாதத்தோடு ஒப்பிட்டா குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் உன்னால் மாறிட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ இன்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய, பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.